ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி ஆக்சுவலாக எரனியல் அரண்மனையை தான் பார்க்க வந்திருக்கோம். ஆக்சுவலாக உண்மையிலே ஒரு சூப்பரான ஒரு செய்தி, ஒரு நல்ல செய்தி என்னென்னா எரனியல் அரண்மனை புதுப்பிக்கும் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எரனியல் பேலஸுங்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அரண்மனை. அது பாழடைஞ்சு ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. ஸோ அதை இப்போ பழமை மாறாமல் ரெனோவேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சந்தோஷமான செய்தியோட தான் நம்ம இன்றைக்கி அதை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். உண்மையிலே பார்க்குறதுக்கே ஒரு சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு முன்னே ஒருக்கா வந்தப்போ நாங்கள் வீடியோவும் போட்டிருக்கோம். அதுலேயும் எந்த அளவுக்கு ரொம்ப பாலடைஞ்சு கிடந்துச்சு அப்படின்னு. பட் இப்போ ரெனோவேஷன் இனிஷியல் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ அந்த கட்டளை எல்லாம் வச்சுருக்காங்க. வாங்க அப்படியே உள்ளே போய் பார்ப்போம். கிட்டத்தட்ட இந்த கல்லெல்லாம் பழைய கல், அதை அப்படியே எடுத்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இனிஷியலி இந்த லெவலில் இப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த கட்டளை வைக்கிற லெவலுக்கு வந்திருக்காங்க. இந்த ஏரியாவை பார்த்தோன்னே, இந்த குளம், இந்த சின்ன ஒரு இதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஞாபகம் வருது. இதுக்கு முன்னால் வீடியோவில் நிற்கும்போது எவ்வளோ பாலடைஞ்சு கிடந்துச்சுன்னு. இந்த ஏரியாலெல்லாம் ஒரு 2 மாடி கட்டிடம் மாதிரி இருந்துச்சு. அதாவது ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் இருந்துச்சு. நாங்கள் இதில் எல்லாம் நின்று பேசிகிட்டு இருந்தோம். உள்ளெல்லாம் ரூமோட ரூஃப் எல்லாமே ரொம்ப இடிஞ்சு விழக்கூடிய நிலமையில் ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. ஸோ சுற்றி நிறைய ரூம்ஸ் இருக்குதுன்னு கூட நம்ம காட்டியிருப்போம். ஸோ அந்த இடத்துல தான் நம்ம இப்போ நின்றுட்டுருக்கோம். ஸோ எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த கட்டளை ஸ்டேஜ் வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இன்னும் நிறைய வேலைகள் இருக்குது. இங்கே பாருங்கள், அந்த பழைய கல்லெல்லாம் அப்படியே எடுத்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இதை முழுமை அடையும் போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் பார்க்க ரொம்ப ஆவலாக இருக்கேன். அந்த மேலே இருந்த அந்த பழைய மரங்கள் எல்லாத்தையுமே எடுத்து ஆனால் அங்கே வச்சுருக்காங்க. கார்பென்ட்ரி ஒர்க்ஸ் நடந்துகிட்ருக்கு. உங்களுக்கே பார்க்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பழைய மரங்களும் புது மரமும் இறக்கி போட்டு வேலை செஞ்சிட்ருக்காங்க. வாங்க அப்படியே இங்கே ஒரு வசந்த மாளிகை ஒன்று உண்டு, அதையும் நம்ம போய் பார்க்கலாம். சிசிடிவி கேமராலாம் வச்சுருக்காங்க ஃபார் செக்யூரிட்டி ரீசன் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே வேலை நடந்துகிட்ருக்கனால பழைய பொருட்கள் யாராவது எடுத்துகிட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால அந்த சிசிடிவி கேமராலாம் வச்சுருக்காங்க. என்ட்ரன்ஸ் டு வசந்த மாளிகை. வாங்க. வசந்த மாளிகை உள்ளே பார்க்கும்போது பெரிய அளவில் அவங்க இங்கே டச்சே பண்ணலன்னு நினைக்கிறேன். இன்னும் அந்த ரெனோவேஷன் ஒர்க் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல. ஒன்று பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதுக்கு மேலே இருந்த அந்த ரூஃப் எல்லாத்தையும் எடுத்து ஓரமாக ஒதுக்கி இங்கே வச்சுருக்காங்க. எனக்கு உண்மையில் பிடிச்சது இதில் வசந்த மாளிகை, இந்த கட்டில் இருக்குல்ல, இந்த கட்டிலுக்கு மேலே இருந்த இந்த மர வேலைப்பாடுகள் மேலே இருக்கும்போது நாங்கள் அதை வீடியோவில் டீட்டெயிலாக காட்டியிருப்போம். ஸோ இங்கெல்லாம் மேலெல்லாம் நாங்கள் ஏறி பார்த்தோம். இதில் தான் உட்காந்துட்டு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இந்த இடத்துல தான் உட்காந்துட்டு கட்டில் உட்காந்துட்டு ராம் சொன்னால் ரொம்ப கூலாக இருக்குது அப்படின்ட்டு. அதெல்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இந்த கல்லெல்லாம் பாருங்கள், என்ன அழகாக செதுக்கி என்ன அழகாக வச்சுருக்காங்க. இங்கே ஒரு இது என்னது ராமு? இது யாழின்னு சொல்லுவாங்க. யாழி தானே? யாழின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லா கோவில்ல நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, அந்த மாதிரி யாழி. இந்த கல்லில் உட்காந்து பார்த்தா என்ன ஒரு சுகமாக இருக்குது சார். உண்மையிலே நல்லா குளிர்ச்சியாக இருக்குது, சூப்பராக இருக்குது, அவ்வளோ கூலிங்காக இருக்குது. ஒரே கல்லில் செஞ்சனாலன்னு அதனால தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம். இந்த கட்டிலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒற்றைக்கல்லே செய்யப்பட்ட கட்டில்னு சொல்லுவாங்க. இதில் கொஞ்சம் டிசைன்லாம் பயங்கரமாக, வேலைப்பாடுகள்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இது எல்லாமே அல்டிமேட்டாக இருக்குது. இது அந்த பழைய வீடியோலையும் நாங்கள் என்ன டிசைன்னே தெரிலன்னு தான் சொல்லியிருப்போம். பழமை மாறாமல் புதுப்பிக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஒரு நோக்கமாக இருக்குது. அதே போல் இந்த இடத்துல தான் உட்காந்து அந்த வரலாறையும் பேசினோம். வரலாறுனா டீட்டெயிலாக நாங்கள் பேசினோம். அது மட்டும் இல்லை, அந்த வீடியோவில் தமிழக அரசுக்கு நாங்கள் கோரிக்கையும் வச்சோம். இதை ரெனோவேட் பண்ணோம். இந்து சமய அறநிலையத்துறை ரெனோவேட் பண்ண கிட்டத்தட்ட ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாலன்னு நான் நினைக்கிறேன். இங்கேருந்து தான் ப்ரீஃபாக இல்லை, ரொம்ப லாங்காக ஹிஸ்ட்ரியெல்லாம் நாங்கள் சொல்லியிருந்தோம். இது ஆக்சுவலாக 8ஆம் நூற்றாண்டில் சேரமான் பெருமாள் அப்படிங்கிற ஒரு அரசரால் தான் கட்டப்பட்டது இந்த அரண்மனை. அதுக்கப்புறம் வேலுத்தம்பி தளவாய் அவர்கள் இங்கே ரெனோவேட் பண்ணி திரும்பவும் இது பாலடைஞ்சு மறுபடியும் இங்கே ரெனோவேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது உண்மையிலே கன்னியாகுமரி மாவட்ட மக்களுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு செய்தி. இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். இந்த இரணியல் அரண்மனையை பற்றி எங்களுக்கு தெரிய வந்தோடனே, அப்போ 2000 பேக் இன் 15 நினைக்கிறேன். அப்போது
ஃபஸ்ட்டு வீடியோ கன்னியாகுமரி மீம்ஸில் வந்து இந்த எரனியல் பேலஸ் தான். அதுவும் நாங்கள் ஃபேஸ்புக்கில் போட்டோம்னு நினைக்கிறேன். விஷ்ணு பரத் தான் ஃபஸ்ட்டு வீடியோ. அந்த இப்போ புதிய தலைமுறை வீடில் பேசிகிட்டு இருக்க விஷ்ணு பரத் தான் வந்து என்ன பண்ணான்னா இங்கே உள்ள அந்த வீடியோ எடுத்தான். ஐ மீன் வீடியோ பேசினான். நான் தான் பேக்கில் கேமராமேன். அது அவ்வளோ கிளாரிட்டி குறைவாக ரொம்ப என்ன சொல்கிறது கேவலமாக இருக்கும், ஷேக்காக இருக்கும். ஸோ அப்போலேருந்தே இந்த எரனியல் பேலஸை வந்து வெளியே கொண்டு வந்து எப்படியாவது வந்து ஆக்ஷன் எடுக்க வைக்கணும், இதை பராமரிக்கணும், இதை அழிஞ்சு போக விடக்கூடாதுன்னு உள்ளதில் நாங்கள் ரொம்ப குறியாக இருந்தோம். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நிறைய யூடியூபர்ஸ் வந்து வீடியோ போட்டாங்க. மறுபடியும் நாங்கள் கன்னியாகுமரி மீன்ஸ் பேஜ்லேயே வந்து நானும் ராமும் வந்து தமிழக அரசு கோரிக்கை மாதிரி ஒன்று போட்டோம். ஸோ அதுக்கப்புறம் அடிக்கல் நாட்டினாங்க. அதுக்கப்புறம் அப்படியே இருந்துச்சு. இந்த இயர் 2022 வந்து எகெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த ரெனோவேஷன் ஒர்க்கை. கிட்டத்தட்ட ஒரு 8-9 months, 1 year வச்சுக்கோமே. 1 yearல வந்து இந்த ஒர்க் எல்லாமே முடித்து கம்ப்ளீட் பண்ணி டூரிஸ்ட்டுக்கு ஓப்பன் பண்ணி விட்ருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த எரனியல் பேலஸ் பாலடைஞ்சு கிடக்கும் போதும் வந்து வீடியோ எடுத்திருக்கோம், கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போதும் வீடியோ எடுத்திருக்கோம், கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிஞ்ச அப்புறம் வந்து வீடியோ எடுப்போம். அந்த 3 ஸ்டேஜ்லேயுமே நாங்கள் இருந்தோம். அப்படின்போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். உண்மையிலே நான் எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேனோ அதே போல் தான் நீங்களும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சந்தோஷமான செய்தியை கண்டிப்பாக நீங்கள் எல்லாருக்குமே நீங்கள் தெரியப்படுத்துங்க, ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை. மறுபடியும் இந்த எரனியல் பேலஸ் ரெனோவேஷன் நடந்ததுக்கப்புறம், இதை திறந்ததுக்கப்புறம் மறுபடியும் மகிழ்ச்சியோட இதெல்லாம் நினச்சி பாருங்கள், இதெல்லாம் எவ்வளோ வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு. கண்டிப்பாக நான் இந்த இடத்துல நின்று மறுபடியும் நான் வந்து பேசுவேன் நான் நினைக்கிறேன். மறுபடியும் வேற ஒரு வீடியோவில் வந்து உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாபாய் ஃப்ரம் ட்ராவல் வித் ராமன் சார்.